கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் எதுக்காக வழிபடுறோம் தெரியுமா? கார்த்திகை மாதத்துல வர பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரனால தான் கார்த்திகை தீபம்னு தமிழர்கள் கோவில்களிலும் இல்லங்களிலும் பிரகாசமான விளக்குகள் ஏற்றி வழிபடுறாங்க. விண்மீன் கூட்டங்கள் கீழ்வானில் மாலையில் தோன்றும் மாதத்தை தான் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே கார்த்திகை தீபத்தப்போ 27 விளக்குகள் ஏற்றுவது சிறப்பு. அந்த 27 விளக்குகள் எதை குறிக்குதுன்னா 27 நட்சத்திரங்களை குறிக்குது. ஆலயத்தின் முன் பகுதிகளில் வாழை மரம் நட்டு அதை பனையோலையால் சுற்றி ஜோதி வடிவாக மாறிய சிவபெருமானை நினைவு கூறும் வகையில் சொக்கப்பனைக்கு தீ மூட்டி வழிபடுறாங்க. தமிழ் மாதங்களில் 8வது மாதத்தை தான் இந்த கார்த்திகை மாதம்னு சொல்கிறாங்க. இந்த கார்த்திகை மாதத்துக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்குது. அதாவது அக்னி ரூபமாக இருக்கும் சிவபெருமானுக்கும் அக்னியில் உதித்த முருகப்பெருமானுக்கும் காத்தலை தொழிலாக கொண்ட விஷ்ணுவுக்கும் உகந்த மாதம்னு பக்தர்களால் போற்றப்படும் மாதம் தான் கார்த்திகை மாதம். அக்னியின் ஸ்தலமான திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். பஞ்சபூதங்களில் நெருப்புக்குரிய தலமாக திருவண்ணாமலை திகழ்கிறது. தமிழர்களின் வீடுகள் எங்கும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த விளக்குகளின் ஒளி புற இருளை போக்குவது போல ஈசனின் நினைவு அக இருளை போக்கும்னு சொல்றாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீட்டில் இருக்க பெண்கள் அகல் விளக்குகளுக்கு குங்குமம் இட்டு எண்ணெய் ஊற்றி திரிய வச்சு பூஜை பண்ணுவாங்க. அது அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு அறைகளிலும் ஜன்னல்களிலும் வாசல்களிலும் அந்த விளக்கு ஏற்றி வைப்பாங்க. இதை பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. இப்படி இரவை பகலாக மாற்றக்கூடிய கார்த்திகை தீபம் மொத்தம் 3 நாட்கள் வழிபடப்படுது. கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுவதின் ஐதீகம் என்னன்னு பார்க்கலாம். படைத்தலை தொழிலாக கொண்ட பிரம்மனும் காத்தலை தொழிலாக கொண்ட விஷ்ணுவும் தன்னில் யார் பெரியவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் பல வருடங்களாக நீண்டது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சிவபெருமான் ஜோதி பிழம்பாக தோன்றி என் அடியையும் முடியையும் கண்டுபிடிக்குமாறு கோரினார். அந்த அடியும் முடியும் கண்டுபிடிக்க முடியாததால் முழு முதற் கடவுளாக சிவபெருமானை ஏற்றுக்கொண்டனர். இப்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் கண்ட கண்கொள்ளா காட்சியை மக்கள் எல்லோரும் காணணும்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அதை ஒப்புக்கொள்ளும் வகையில் திருக்கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு ஜோதி வடிவாக காட்டியருளினார். இத்தகைய தத்துவத்தை விளக்குவதே இந்த திருக்கார்த்திகை தீபம். காலையில் பரணி தீபம் ஏற்றிய பின் மாலையில் மலையில் மகா தீபம் ஏற்றப்படும். இந்த தீபம் சிவன் அக்னி பிழம்பாகவும் நெருப்பு மலையாகவும் நின்றார் என்ற ஐதீகப்படி மலையில் தீபம் ஏற்றப்படும். இந்த தீபம் ஏற்றும் மலையானது 2668 அடி உயரம் கொண்டது. இந்த தீபம் ஏற்றும் செம்பு இரும்பு கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்டது. இந்த கொப்பரை 1668 பிரதான வெங்கடபதி ஐயர் என்பவரால் வெங்கல கொப்பரையாக செய்து கொடுக்கப்பட்டது. பின்பு 1991 இரும்பால் உருவாக்கப்பட்ட கொப்பரை இப்போ வரைக்கும் வழிபட்டுட்டு வராங்க. இந்த கொப்பரை மலை மீது வைக்கும் உரிமை பெற்றவர் பர்வத அரசு குலத்தினர் ஆவர். இத்தீபம் ஏற்ற சுமார் 3000 கிலோவுக்கு மேற்பட்ட நெய்யும் 1000 மீட்டர் காடா துணியும் கொண்டு ஏற்றப்பட்டு கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீபத்தன்று வீடுகளில் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அவல் பொறி நெல் பொறி வெல்லமிட்டு பரம்பொருளான சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபடுறாங்க. கார்த்திகை தீபம் ஏற்றுவதின் தத்துவம் என்ன? எண்ணெய் கரைகிறது, திரி கருகுகிறது. ஆமாம், தீபமானது தன்னை தானே அழித்து கொண்டு பிறருக்கு ஒளி தரும். அதுபோல பிறர் நலனுக்காக தன் உயிரையே தியாகம் செய்ய வேண்டும் என்பதுதான் கார்த்திகை தீபத்தின் தத்துவம். தீபம் ஏற்றும் முறை. கார்த்திகை தீபத்தன்று கிழக்கு நோக்கி விளக்கேற்றினால் கஷ்டங்கள் நீங்கும். மேற்கு நோக்கி விளக்கேற்றினால் கடன் தொல்லைகள் நீங்கும். வடக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் திருமண தடை நீங்கும். எக்காரணத்துக் கொண்டும் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. ஏன்னா தெற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் மரண பயம் உண்டாகும். கார்த்திகை தீபத்தன்னைக்கு குறைந்தபட்சம் 27 விளக்கு ஏற்றுவது சிறப்பு. அதிலும் வீட்டு வாசல்ல லக்ஷ்மியின் அம்சமான குத்து விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பு. ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல் நடக்கும். இருமுகம் ஏற்றினால் குடும்பம் சிறக்கும். 3 முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் ஏற்றினால் செல்வம் பெருகும். 5 முகம் ஏற்றினால் சகல நன்மைகளும் உண்டாகும். இத்தகைய சிறப்புடைய திருக்கார்த்திகை நாளன்று விளக்கேற்றி வழிபடுவோம். வாழ்வில் வளம் பெறுவோம்.